சீக் பண்றவெல்லாம் தப்பு, பிலீவ் பண்றவன் தான் ரைட்டு, அது அவன் எழுதல. ரெண்டு விதமான மக்கள் இருக்கிறார்கள். ஒன்று கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கான், மற்றவன் ரிஸ்க் ஜோன்ல இருக்கான். ஸோ ரிஸ்க் ஜோன்ல இருக்கிறது இன்னைக்கு கூட பழைய ரிலிஜன்ஸ் எல்லாம் இன்னும் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கல. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அவங்கள ஹார்ஷாக நம்ம ட்ரீட் பண்ணக்கூடாது. அந்த காலத்தில் சொன்னோம், அவங்கெல்லாம் மோட்சத்துக்கு போக மாட்டேன், எக்ஸ்ட்ரா எக்லேசியம், முல்லா சலூஸ், திருச்சபைக்கு வெளியே இது எல்லாரும் சால்வேஷன் கிடையாது, அதெல்லாம் நம்ம ரொம்ப க்ரூடாக பேசணும். ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் நம்ம செய்ய முடியாது. ஆகவே இன்றைக்கு அந்த மதங்களுக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது. அவங்களும் உண்மையான கடவுளை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கட்டாயம் ஒரு நாளைக்கு அவங்களும் என்ரிச் பண்ண போகிறாங்க. இந்த உலகில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களுமே நம்ம பிலீஃப்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு என்ரிச்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு தேடல் தான். அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ சிறப்பாக இருக்கும். யாருமே நம்ம கண்டம் பண்ணல. எல்லா மக்களும் கடவுளுடைய பிஸ்னஸ் தான் வேலை பண்ண, ஒரே மாஸ்டர் தான் வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விளக்குதா? சொல்ல போனால் அந்த பிலீஃப்ல கூட ரிட்டையர் ஆனவங்க, இவங்க இன்னும் சர்வீஸில் இருக்காங்க. அப்படிதான் நான் சொல்ல முடியும். செயிட் பண்ணுறவங்க சர்வீஸில் இருக்காங்க, மற்றதெல்லாம் ரிட்டையர்ட் கேஸு. ஓல்டு ஹோம்ல நிம்மதியாக பார்த்துக்கிட்டு ஜாலியாக இருக்காங்க. விளக்குதா? லூமன் ஃபிடேகி சின்ன எழுத்து மடல் 88 பத்தி தான். 2 நாளில் நீங்கள் வாசிக்கலாம். கடவுளே நீங்கள் அதை வாசிச்சிங்கன்னா ஆச்சரியப்பட்டு போவீங்க. என்ன எழுத்து மடல்! அவர் என்ன தெரியுமா எழுதுறாரு? ஃபர்ஸ்ட் ஃபெய்த் வந்து இயறி கேட்குற அபிரகாம் கூப்பிட்டார், இயரிங். அப்புறம் பார்க்கறது, கடவுளை பார்க்குறாங்க, அப்புறம் அனுபவிக்கிறாங்க, அப்புறம் அதை பற்றி எடுத்து சொல்றாங்க. இதுதான் ப்ளூ பிரிண்ட். ஆனால் ஒரே ஆள் எல்லாத்தையும் செய்ய முடியாது. ஒரு தலைமுறை பார்க்கும், கேட்கும், இன்னொரு தலைமுறை பார்க்கும், இன்னொரு தலைமுறை அனுபவம். கடவுளையே நம்ம பார்த்தோம், 2000 வருஷம் முன்னாடி தொட்டோம், அவரோட பேசணும், சாப்பிட்டோம், டான்ஸ் போட்டோம். ஸோ ஒரு தலைமுறை அதை வந்து எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ லூமன் ஃபிடேயில் எல்லா மக்களும், இந்து மக்கள் கூட வர்றாங்க, கேட்டாங்க. ஓ, கடவுள் வார்த்தையை கேட்குறாங்க. அபிரகாம் மட்டும் இல்லை, கேட்டாங்க. இன்றைக்கு எவ்வளவு நல்லா எல்லா மக்களையும் ஒன்று சேர்த்து இன்டர்கிரல் எக்காலஜி, கம்பார்ட்மெண்ட்டாக இல்லை. இந்துயிசம், முஸ்லீம், கிறிஸ்தவம் கம்பார்ட்மெண்ட்லெஸ் கிடையாது. எல்லாமே ஒரே ரவுண்டில் தான் இருக்கும், ஒரே போர்டில் தான் இருக்கும். ஸோ எல்லா மக்களையும் ஒட்டுமொத்தமாக கடவுளுடைய பிள்ளைகளாக, அந்த கடவுளை தேடுற ஒரு இனமாக மனித இனத்தை காட்டி இருப்பது ஒரு சிறப்பான அம்சம். ஸோ